Hi, hello, and welcome to Maxima channel, 12th CBSE Mathematics, Matrices exercise 3.2, question number 17, 18, 19 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So question number 17. If A equal to 3 minus 2, 4 minus 2 and I 1, 0, 0, 1, find K so that A square equal to KA minus 2I. So A square na A into A. LHS equal to RHS போட்டால் நமக்கு கேயோட வேல்யூ கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்ட்டு ஏ. ஸோ உங்களுக்கு தெரியும் ரோ இன்ட்டு காலம், அப்புறம் ரோ இன்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 4. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 into minus 2 plus minus 2 into minus 2. இப்போது second row into first column 4 into 3 plus minus 2 into 4. அடுத்து second row into second column 4 into minus 2 plus minus 2 into minus 2. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்? 9, இது minus 8. ஸோ 9 minus 8 என்ன வரும்? 1. இது minus 6. 3 into 2 என்னது? minus 6. minus 2 into minus 2 plus 4 ஆகிடும். ஸோ minus 6 plus 4 என்ன வரும்? minus 2. இது 4 into 3 12 minus 8. 12 minus 8 என்ன ஆகும்? 4. 4 into 2 என்ன ஆகும்? minus 8. மைனஸும் மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 4. minus 8 plus 4னா என்ன வருது? minus 4. ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது KA minus 2I. ஸோ KA minus 2I. இப்போ K உள்ள கொண்டு போனீங்கன்னா இது என்ன ஆகிடும்? 3K minus 2K 4K minus 2K. ஸோ minus 2 மைனஸ் இங்கே வச்சுட்டு 2வில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2002. ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போது 3K minus 2 minus 2K minus 0னா என்ன வரும்? minus 2K. ஸோ 4K minus 0னா 4K. minus 2K minus 2. இப்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது நம்ம கேயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம எதை வேணாலுமே எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி போடலாம். இப்போ 3K minus 2 equal to 1. அப்போ 3K equal to minus 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும்? +2 ஆகிடும் 3. K equal to 1. நீங்கள் எதை வேணாலும் எடுத்து கம்பேர் பண்ணி போடலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். So 18th sum or important sum. If A equal to 0 minus tan alpha by 2 tan alpha by 2 0 and I is the identity matrix of order 2, show that I plus A equal to I minus A into cos alpha minus sin alpha cos alpha. So LHS RHS எடுத்து போட்ட வேண்டியதான். I plus A. ஐன்றது order 2னா 1001 கூட ஏவை ஆட் பண்ணலாம் முதல்ல. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 0 என்ன வரும்? 1 வரும். 0 minus tan alpha by 2 அதே தான். ஸோ 0 plus tan alpha by 2 tan alpha by 2 1 + 0 1. ஸோ இது வந்து LHS. இப்போ RHS கண்டுபிடிக்கணும். I minus A into cos alpha minus sin alpha cos alpha. ஸோ I வந்து 1001, A வந்து இங்கே இது எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 1 minus 0 1 தான். 0 மைனஸும் மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. அப்போ 0 minus of minus tan alpha by 2னா tan alpha by 2. இங்கே 0 minus tan alpha by 2னா minus tan alpha 2. 1 minus 0றது 1. ஓகேவா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ 1 into cos alpha ப்ளஸ் sin alpha tan alpha by 2. அடுத்து 1 into minus sin alpha plus cos alpha tan alpha by 2. ஸோ செகண்ட் வந்து cos alpha minus tan alpha by 2 plus sin alpha. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ sin alpha tan alpha by 2 plus 1 into cos alpha. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த tan alpha by 2க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்?
tan theta அது sin theta by cos theta. அதனால் tanக்கு பதிலாக sin alpha by 2 cos alpha by 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். சரியா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கு இது cos alpha by 2, இதுக்கும் cos alpha by 2, இதுக்கும் cos alpha by 2, இதுக்கும் cos alpha by 2. அப்போ இதை எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் cos alpha into cos alpha by 2 plus sin alpha by 2 cos alpha by 2. அதே மாதிரியே இந்த ஸ்டெப் எல்லாமே. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 1 tan alpha by 2 வரும். LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா cos A cos B ப்ளஸ் sin A sin B ஈக்குவல் டு cos A மைனஸ் B, sin A cos B மைனஸ் cos A sin B ஈக்குவல் டு sin A மைனஸ் B. ஸோ இதில் எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சூட் ஆகுதோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ காசு சைனுன்னு இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸை வெளியில் எடுத்துடலாம். இந்த A12லேருந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டால் இது என்ன ஆகிடும்? இது ப்ளஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2. ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பதிலாக ஆல்ஃபா பை 2 இருக்குது. ஸோ ரெண்டாவது மைனஸை காமனாக எடுத்ததால் மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2. இது sin alpha minus alpha by 2 cos alpha by 2 cos alpha minus alpha by 2 cos alpha by 2. இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது sin alpha cos alpha by 2 minus cos alpha sin alpha by 2. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது ஒரு ஆல்ஃபா அதில் ஆஃப் போச்சுன்னா மீதி என்ன வரும்? ஆல்ஃபா பை 2 வரும். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2 என்னது? ஆல்ஃபா பை 2. ஓகேவா? cos alpha by 2 cos alpha by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடும். இது மைனஸ் tan alpha by 2, இது tan alpha by 2, இது என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஓகேவா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS. சிம்பிள் சம் தான். எந்த ப்ராப்பர்ட்டி எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா நமக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ப்ராப்ளத்தில் நல்லா படிச்சுட்டு மேட்ரிசஸில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டுற வேண்டியது தான். மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். A trust fund has rupees 30,000 that must be invested into two different types of bonds. The first bond pays 5% interest per year. The second bond pays 7% interest per year. Using matrix multiplication, determine how to divide rupees 30,000 among the two types of bonds. If the trust fund must obtain an annual total interest of 1800 ஒன்று, பி 2000. ஸோ 30,000 இருக்கவங்ககிட்ட ரெண்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு 1800 வரணுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், செகண்ட் பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் 2000 வரணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், செகண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ let x be the investor in first bond. ஃபஸ்ட் பாண்டில் நம்ம எக்ஸ் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம் நான் வச்சுக்கிட்டோன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டேன்னா, அப்போ செகண்டில் எவ்வளோ இருக்கும்? 30,000 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாண்டில் 5% இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் தராங்க, செகண்ட் பாண்டில் எவ்வளோ? 7% இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் தராங்க. ஸோ இன் ஆர்டர் டு அப்டைன் த ஆன்வல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1800. ஸோ மேட்ரிசஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஸோ எக்ஸு ஒரு பாண்ட் எக்ஸு, இன்னொன்று என்னது? 30,000 மைனஸ் எக்ஸ். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. 5%னா 5/100. இன்னொன்று 7%. அப்போ 7/100. நமக்கு ஆன்சர் என்னது? 1800 வரணும். ஓகேவா? அப்போ இது என்னது? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இன்ட்டு 5/100னா 5x/100 ப்ளஸ் 7/100 இன்ட்டு 30,000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ 100 இருக்கிறதால இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 5x 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வருது? ஓகேவா? 7 × 3 21 ஆயிடுது. இது மைனஸ் 7x ஈக்குவல் டு, ஓகேவா? இப்போது மைனஸ் 7x ப்ளஸ் 5xனால் மைனஸ் 2x. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் இங்கே போயிடுது. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கு என்ன வருது? 2x ஈக்குவல் டு 30,000 ஆயிடுது. அப்போ x ஈக்குவல் டு 15,000. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 15,000 ஃபஸ்ட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால், செகண்ட் பாண்டில் எவ்வளோ? 30 மைனஸ் 15,000. அதுவும் எவ்வளோ வரும்? 30ல் பாதி தான் 15 இல்லையா?
So this is in order to obtain an annual total interest rupees 1800, the trust fund should invest rupees 15,000 in the first bond and the remaining 15,000 in the second bond. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஏ போட்டோம், அடுத்து பி. இங்கே 1800 போட்டிருக்கோம் இல்லையா, அது பதிலாக என்ன பண்ணும், 2000 போடணும், அவ்வளோதான். ஸோ சேம் அதே தான், அதே போட்டுட்டு 2000. ஸோ மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். இங்கே 1800 2000. ஓகேவா? 2 lakh வந்துடுது. அப்போது 2,10,000 minus 2x, 2x equal to, ஸோ 2x equal to 10,000 வருது. அப்போ x equal to 5,000. ஸோ ஃபஸ்ட் பாண்டில் நம்ம என்ன பண்ணணும், 2,000 இன்ட்ரெஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட் பாண்டில் 5,000. அப்போ மீதி 30 minus 5 என்னது, 25,000 செகண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 3 சம்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட் 3 சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.